கர்த்தர் ரொம்ப நாட்களில் ஒரு உணர்த்தின ஒரு விஷயத்தை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரமாக பார்க்கணும்னா நம்ம பார்த்துடலாம். முதலாவது, இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. கிறிஸ்துவர்கள் ஆகிட்டாலுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கான பேரை மாற்றிக்கிறோம். கிறிஸ்துவர்கள் மற்றவங்க கூட எப்படியோ போயிட்டு போகிறாங்க, கிறிஸ்துவர்கள் குறிப்பாக பேரெல்லாம் மாற்றிக்கிறாங்க. எதனால மாற்றிக்கிறாங்க? கிறிஸ்துவர்கள் ஏன் பெயரை மாற்றிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஸ்டீபன் அண்ணன் தான் தெரியும், உங்கள் பழைய பேர் என்ன எனக்கு தெரியாது. முனீஸ்வரன் ஸ்டீபனா ஏன் மாறினார்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. என் பேர் என்னன்னு தெரியுமா? கணேசு ஏன் சாமியலா மாறினாங்க? எதுக்கு கிறிஸ்துவர்கள் பேரை மாத்திக்கிறாங்க? அது பேர் மாத்துறதுனால என்ன இருக்கு? லட்சுமி ஏன் ராகேலா மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. கிறிஸ்துவங்கன்னு தெரியணும். அப்புறம் வேறங்க வேற எதுக்குள்ள பேரை மாத்துறாங்க? ஒரு சிலர் நல்லா அழகா இருக்கும்னு பேரை மாத்திக்கிறாங்க, நல்ல ஸ்டைலா இருக்கும்னு மாத்திக்கிறாங்க, நல்ல பெரிய பேர்ல வச்சுக்கோங்க. 3-4 பேர் வரிசையா அந்த பேரை சொல்லி முடிக்கவே முடியாது நம்மளால. அவ்வளோ பெரிய பேர் வச்சுக்கிறாங்க, விதவிதமா பேரை மாத்திக்கிறாங்க, ஸ்டைலா மாத்திக்கிறாங்க. ஒரு சில நேரத்துல வாயிலே நமக்கு நுழையாது அந்த பேர். அப்படிலாம் கூட பேர் வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி எதுக்காக பேர் வச்சுக்கணும்? அப்படி அதுக்காக பேர் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சிலர் ஃபேமிலி பேர் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சைடில் அப்படி வைப்பாங்க. அவங்க ஃபேமிலி பேர் அப்படியே கூட ஒவ்வொருத்தர் பேர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடங்களையும் பெயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னும் தாண்டி போனால் நியூமராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எண் கணிதத்தில் உங்கள் பையனுக்கு இந்த நம்பரில் பேர் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், இந்த வரிசையில் பேர் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் பேர் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி நிறையா நேரங்களில் நமக்கு யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது, ஏதோ பேரை வைப்போம். காரணம் என்ன? பையனுக்கு அப்படி பேர் வச்சா தாங்க நல்லா இருக்கும், அப்படி வச்சா தாங்க அதிர்ஷ்டம். அப்போ இந்த காலகட்டங்களில் பேர் வைக்கிறதுங்கிறதே ஒரு ட்ரெடிஷனாக மாறி போச்சு. நம்ம கேட்காத எத்தனையோ பெயர்கள்லாம் இந்த பூமியில் இருக்குது. முதல்ல எல்லாம் தாத்தா பேர் ராமசாமினா 3வது பேர் ராமசாமின்னு வச்சிருவாங்க. கருப்புசாமினா 3வது பேர். அப்படி நிறைய பேர் வச்சாங்க. தாத்தா பேரும் 3 வருஷம் 4 வருஷம் தாண்டி நம்ம ஞாபகமா இருக்கும்னு வச்சாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தாத்தா பேரு முனுசாமின்னு இருக்கு, 3வது பேரு என்ன இருக்குங்க? ராபர்ட்னு இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்குங்க? எப்படி மாடர்னா பேர் சொல்லுங்களேன் ஏதாவது. முனீஸ்வரன் பேரை முனிஸ்கான்னு மாத்திக்குவாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது இங்க இருக்கிற அவர் சேனகுலத்துல தான் இருக்கிறாரு. அவர் பேர் என்னன்னு பழைய பேரை சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இங்க அவர் வழியா இந்த வழியா போயிட்டு இருப்பாரு. நாங்கள் தண்ணி அடிக்கும் போது கேட்போம், அண்ணா உங்க பேர் என்னன்னா அப்படின்னா ராபர்ட் அலிஜிடா கிளைவ் அப்படின்னாரு. பயங்கரமான பேரா இருக்குதா, மிகப்பெரிய ஆளா தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அவர் பேர் என்னன்னா ரங்கசாமின்னு. அந்த ஈபியில இருப்பார்ல அவர். நான் சின்ன வயசா இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஆள் பார்க்க நல்லா இருப்பார், நல்லா சோப்பா ஐட்டம் போயிட்டு, ஆனால் பேர் என்னன்னா அப்படின்னா ராபர்ட் அலிஜினா கிளைவ் அப்படிம்பார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ராபர்ட் அலிஜினா கிளைவ் ரங்கசாமின்னு. ரங்கசாமி தான் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இல்லையா? அதனால பெயர் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாங்க. விதவிதமா வச்சுக்கலாம், அப்படியே ரசனையா வச்சுக்கலாம், ஸ்டைலா வச்சுக்கலாம். அப்படின்னு நிறைய விதமான பேர் இருக்குது. நான் பாப்பாக்கு அபிகாயில்னு வைக்கும்போது கூட என்ன கிளம்பி பேரா இருக்குது, நல்ல பேரா வைக்கலாம்ல அப்படின்னாங்க. யாரு? அரூர் சர்ச்சில் தான் சொன்னாங்க அந்த அக்கா. அப்படி ஒரு சில நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வீட்டில் எல்லாம் புள்ள பிறந்தா வரிசையிலே வைப்பாங்க, பையன் பிறந்தா என்ன வரிசையில் வைப்பாங்க? எஸ் வரிசையிலே வைப்பாங்க. அப்படி நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த பெயர் வைக்கிறது எதுக்கு? கிறிஸ்துவங்கனால பெயரை மாத்திதான் ஆகணுமா? எதற்காக மாத்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? சுந்தராமாலா அவங்க பேர் என்னங்க? சுந்தராமால் எலிசபெத் அம்மாவா மாறின கதை என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியணுமா இல்லையா? ஏதோ வச்சாங்க, நான் போனேன், எனக்கு எலிசபெத்னு வச்சாங்க, நான் அப்படியே இருக்கிறேங்க. அப்படி காரணங்கள் பலவிதமா இருந்தாலும் ஆண்டவர் வேதாந்தத்துல நிறைய பேருக்கு பேரை மாத்திக்கிறார். அதுல குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிலர் நம்ம இன்னைக்கு வேதாந்தத்துல பார்க்க போறோம். ஏன் ஆண்டவர் பெயரை மாத்தினார் அப்படின்னு. நிறைய பேர் நிறைய விதமான பெயர்கள் இருக்குது. என்னன்னா எப்படி யாக்கோபு இஸ்மவேலா, இந்த இஸ்மவேலா மாத்தினார், ஆபிரகாம்னு மாத்தினாரு. அப்புறங்க வேற யாராவது இருக்காங்களா? பாருங்க, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. இருக்கிறத மொத்தம் 5 பேர் தான் ஆண்டவர் சொன்னாரு, அதை நீங்களே சொல்லிட்டீங்க. சாராய சாரால்னு மாத்தினாங்க, சீமோன பேதுருன்னு மாத்தினாரு, சவுல பவுலுன்னு மாத்தினாரு. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து.
எதற்காக கிறிஸ்தவர்கள் பேர் மாத்தணும், ஏன் அவர் மாத்தினார்? காரணம் தெரியாம பேரை மாத்திட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. நமக்கு அர்த்தம் தெரியாது. பார்த்தா வந்துட்டு பேர் மனுநீதி சோழன்னு வச்சிருப்பாங்க. ஆனா பண்றது அத்தனை அயோக்கியத்தனமா இல்லையா? கண்ணாயிரம்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அவர் எப்படி இருப்பாரு? கண்ணே தெரியாம இருப்பாரு. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பூமியில. ஆனால் கிறிஸ்தவர்கள் நீங்க பேரை எப்படி வேணா விதவிதமா மாத்தி வச்சுக்கலாம். ஒரு காரணம் இருக்குது இல்லையா? பெயர் வச்சதுக்கான அர்த்தத்தை நம்ம இந்த நாள்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் பெயர் மாற்றினாங்க, எதற்காக ஆண்டவர் மாற்றினார்? வேதாகமத்துல ஒரு சில பெயரை மாற்றி இருக்கிறாரு. அதை மாத்திரை ஏன் மாத்தினார்? மாத்திரனால நன்மை என்ன? அந்த பேருக்கும் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஏதாவது ஒத்து போகணும் இல்லையா? ஒத்து போகாமையே பேரை மாத்தி என்ன பண்ண முடியும்? எந்த பேருமே ஒத்து போகல. ஒத்து போகாம பேர் இருந்தா அதுல ஒரு அர்த்தமும் கிடையாது இல்லைங்களா? அது மாதிரி ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் பெயரை மாற்றுகிறார். அது எதற்காக மாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் விடு. வேற மாத்தினா எல்லாம் மாறிடுமா? வேற மாத்தினா எல்லாமே மாறிடுங்களா? கிறிஸ்தவர்கள் எப்ப பேரை மாத்துவாங்க? ஞானஸ்நானம் எடுக்கும் போது பேரை மாத்துவோம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சில நேரங்கள் குழந்தைங்க பிறந்த போதே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கிறிஸ்தவர்களா இருந்தா ஒரு கிறிஸ்தவ பெயரை வச்சிடும். அப்படி நம்ம இடப்பட்ட நேரங்களில் பேரை மாற்றும் பொழுது அது எல்லா மாற்றத்தையும் உண்டு பண்ணிடுமா வாழ்க்கையில? இப்ப நீங்க சொல்றீங்க என்ன பண்றீங்க? ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 4-5 பேரை சூஸ் பண்றீங்க. ஐயா இது வைக்கலாங்கய்யா, அது வைக்கலாங்கய்யா அப்படின்னு சொல்லி ரோஸ்ன்னு வைங்க, இல்லைன்னா என்ன அப்ப ஜாக்குன்னு வைங்க, விதவிதமா பேர் வைக்கிறாங்க. ஆனா நம்ம என்னதான் பேரை வச்சாலும் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கா? வாழ்க்கை மாறாம பேரை மாத்தி என்னங்க பிரயோஜனம்? அதே மாதிரி வாழ்ற வாழ்க்கைக்கு பேரை மாத்தி பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆண்டவர் பேர் வச்சாருன்னா வாழ்க்கை மாறி. அல்லேலூயா. நீங்க என்ன பிளான் பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு பைபிள்ல பார்த்து நெட்ல பார்த்து 100 பேரை செலக்ட் பண்ணி 10 பேரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சீட்டை போட்டு எழுதி நீங்க என்னதான் பேரை மாத்தினாலும் ஆண்டவரா பேரை மாத்தினா தான் சாமுவேல்னு மாறும். எனக்கு வந்துட்டு கெடா வெட்டி சீட்டு போட்டு கணேசன் பேர் வச்சாங்களா? என் வாழ்க்கை மாறி இருக்குமான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் எப்ப சாமுவேல்னு மாத்தினாரோ அப்பதான் என் வாழ்க்கை மாறிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் பேர் வைக்கணுங்க. நமக்கு பிடிச்ச பேர் வைக்கிறது இல்ல. ஞானஸ்நானம் எடுத்து நீ இஸ்ரவேலா இருப்பனா அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது ஆண்டவர் பரத்துல இருந்து கொடுக்கும். மனுஷன் பேரை மாத்துறதுனாலயோ மனுஷனுக்கு பேரை பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுனாலயோ வாழ்க்கை மாறாது. அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை உண்மையிலேயே மாற்றி இருக்கிறார். உங்க பேருக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா? அதைத்தான் இந்த நாட்டில் சுருக்கமா பார்க்க போறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. நான் உன்னோடே பண்ணுகிற உன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. முதல் வார்த்தை ஆபிராம் அப்படிம்பாங்க. ஆபிராம்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அவருடைய தகப்பன் தேராகு. இவர் வந்துட்டு ஆபிரகாம் யாருன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த ஜாதியுடையவர். அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஜாதி உடையவர். அதனால அவங்க அப்பா என்ன வச்சிருக்கிறாருன்னா ஆபிராம்னு வச்சாரு. ஆபிராம்னா என்ன அர்த்தம்னா பெரிய ஜாதிகளின் தகப்பன் அர்த்தம். அது ஜாதிகளின் தகப்பன் தான் உயர்ந்த தகப்பன் அப்படிம்பாங்க. என்னன்னா நம்ம பெரிய ஜாதியில இருந்து வந்த ஒரு பேர் தான் ஆபிராம். அப்படின்னா என்ன? பெரிய ஜாதியின் தகப்பன். இப்ப அதுக்கப்புறம் ஆண்டவர் மாத்தும் பொழுது சொல்றாரு, நீ பெரிய ஜாதியோட தகப்பன் கிடையாது, திரளான ஜாதிகளின் தகப்பன் ஆபிரகாம்னு வைக்கிறாரு. காரணம் என்ன? நான் உனக்கு பெரிய சந்ததியை கொடுக்க போறப்பா, பெரிய வாரிசை கொடுக்க போறப்பான்னு. கீழ் வசனத்தை வாசிங்க 6வது வசனத்திலிருந்து. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆபிராம் அப்பா வச்ச பேர். ஏப்பா நீ பெரிய ஜாதியில இருந்து வந்தவன், அதனால உனக்கு ஆபிராம்னு வச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு ஜாதிக்கு தகப்பன் கிடையாது, உன்னில இருந்து ராஜாக்கள் வருவாங்க, உன்னில இருந்து பிரபுக்கள் வருவாங்க. நீ எந்த தேசத்துல பரதேசியா இருக்கு அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுக்குற, அதனால உன் பேர் ஆபிரகாம்னு வச்சாங்க. அல்லேலூயா. தேவன் பேர் வச்சுட்டாருன்னா அப்படியே வாழ்க்கை மாறி. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு சின்ன பேர் தான் வச்சாரு. ஆனா ஆண்டவர் அந்த பேரை மாற்றி வைக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? எதற்காக ஆண்டவர் ஆபிரகாம்னு பேரை மாத்தினாரு? கீழ் வசனத்துல வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை
அல்லேலூயா. அவங்க அப்பா கூடவே இருந்துகிட்டு இருந்தாருன்னா அவர் ஏதோ ஒரு ஜாதிக்குள்ளதான் இருந்திருப்பார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, உங்க அப்பா அம்மாவை விட்டு வெளிப்பா. நீ உங்க அப்பா உன்னை பெரிய ஜாதின்னு தகப்பன்னு சொல்லி உனக்கு பேர் வச்சாரு இல்லையா, அதை நான் பொய்யாக்குறேன். நீ வெளியே வா வீட்டை விட்டு. நான் அதை விட பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து சொத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவர் ஒரே குடும்பத்துக்கு தகப்பனா தான் இருந்திருப்பார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ வெளியே வாண்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதை தொடர்ந்து 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல லோத் இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் தம்பி அவரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டாம், நீ அங்க போ நான் இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறார். ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு தான் ஆபிரகாம் என்ன பண்றாருங்க, வெளியே வர்றாரு. 15வது அதிகாரத்துல வாசிக்க பார்க்க 3வது வசனம் வாசிக்க 3ல இருந்து 5 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவர் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்துப்பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னோட கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆபிரகாமுக்கு நான் உன்னை சந்ததியை ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு இங்க வயசாகி போயிடுச்சு. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவன் வீட்டுல இருந்த வேலைக்காரன் ஒரு குழந்தை பெற்றிருக்கிறாப்ல. அதாவது இப்ப நமக்கு இல்லைன்னா கூட அங்க இருக்கிற வேலைக்காரங்களும் அடுத்த வாரிசா மாறிடுவாங்க. இப்ப வேலைக்கார குழந்தை அவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம், ஆண்டவரே எனக்கு வந்துட்டு புத்திர பாக்கியத்தை கொடுக்கல, அதனால என் வீட்டு வேலைக்கார அவர் குழந்தை பெற்றிருக்கிறான், அவன் தான் என்னுடைய சுதந்திரவாளி அப்படிங்கிறாரு. ஆனா ஆண்டவர் திரும்ப அந்த அதிகாரத்துல 15வது அதிகாரத்துல சொல்றாரு, இவன் உன் பிள்ளை இல்ல, உன் கற்ப பிறப்பு தான் உன்னோட வாரிசுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப ஆனா ஆபிரகாமுக்கு பயங்கர குழப்பம், எனக்கு வயசாகி போச்சு, என் மனைவிக்கு வயசாகி போச்சு, ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு என்னமோ சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா இந்த 15வது அதிகாரத்துல அந்த கடைசி வார்த்தைகளை சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே சரி என் வீட்டு வேலைக்காரங்களை ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டான், அவன் என் ஆஸ்தி அந்தஸ்து சொத்தை அனுபவிச்சுட்டு போகட்டுமேனு. அப்போ ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, மேல போய் வானத்தை அந்த நட்சத்திரத்தை அளவுக்கு பெருமை தைரியமா இருக்கிறாரு. ஆனாலும் ஆபிரகாமுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருது. திரும்பவும் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு. 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 16வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்று பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, உன் பேர் ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாம் திரளான ஜாதிக்கு உன்னை தகப்பனாக்குவன்ட்டாரு. ஆனாலும் இப்ப ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது முதல்ல என்ன நடக்குதுன்னா, வேலைக்காரனுக்கு குழந்தை பிறந்தோடனே சரி அவன் தான் நம்ம வீட்டுல இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப சாராள் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி கற்ப பிறப்புன்னு சொல்லிட்டாங்களே, ஏன் இது பண்ணணும், அந்த காலத்துல எல்லாம் மனைவி 2-3 மனைவி இல்ல நிறைய மனைவி வச்சுக்குவாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன பண்றாங்க, ஒரு அடிமை பண்ண சாராள் கொடுத்துறாரு. 17வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிங்க. பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் படுக பண்ணி நீயே ஜாதிகளை உண்டாகவே உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறை ஆபிரகாம் எப்படி தப்பு பண்றாருன்னா, என் வேலைக்காரன் குழந்தை தான் வந்துட்டு சுதந்திரவாளின்னு நினைச்சுக்கிறாரு. சரி முதல் டைம் தான் தப்பாயிடுச்சு. ஆண்டவர் திரும்ப பேசுறாரு, எப்பா அது உன் குழந்தை கிடையாது, நான் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றுவேன். 2வது முறை என்ன ஆயிடுது, ஆகாரோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றனால அவன் தான் என்னோட சுதந்திரவாளின்ட்டாரு. அது ஒரு பெரிய ஸ்டோரி ஆயிடுது. என்ன ஆயிடுதுன்னா, சாரால் என்ன பண்றாங்க, இவ என்னை ரொம்ப துக்கப்படுத்துறான்னு அனுப்பிச்சு விட்றாங்க. அவன் ஒரு குழந்தைய பெற்றதுனால அந்த குழந்தைக்கு இஸ்மவேல்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் கற்ப பிறப்பு இல்லை, அவனும் பெரிய ஜாதியா மாறுவான், ஆனா நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் அது கிடையாது. முதல் முறையும் தப்பு பண்ணிடுறாரு, 2வது முறையும் தப்பு பண்ணிடுறாரு. திரும்ப வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கற்ப பிறப்புல தான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு குழந்தையை கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. 3வது முறை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் பாருங்க. இன்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராய் என்பது அவளுக்கு பெயராய் இருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து பார்த்துட்டாரு, அவர் நம்பல, விசுவாசிச்சாரு, ஆனா அது நடக்குமான்னு தெரியல. இப்ப என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் தன்னுடைய மனைவிக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, சாராயா மேல உன் பேர் கிடையாது, நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தாயாவாயின்னு சொல்லி சாரான்னு பேரை வைக்கிறார். அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் ஒரே முறை கொண்டு சொல்லி வைக்கலீங்க. திரும்ப 18வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே மகிழ்ந்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முடிந்த உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சாராளுக்கு இப்ப என்னாச்சுங்களா? பெண்களுக்கான வழிபாடு முடிஞ்சிருச்சு. இனிமே குழந்தை வரக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாமே நின்றுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு சரியான நேரத்துக்கு வருவேன், நீ குழந்தையை பெறுவேன். இல்லையா? ஆபிரகாமா மாத்தின ஆண்டவர் சாராயை சாராளாவும் மாத்தினார். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமா மாற்றுவார். எதற்காக பெயர் மாற்றணும்? இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஆபிரகாம் பூர்வ காலத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தார், பழைய விஷயங்களை பிடிச்சிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அப்படிதான் பேர் வச்சிருந்தார், கௌரவத்துக்காக பேர் வச்சிருந்தார். நீ ஒரு பெரிய ஜாதியோட ஆளு, அதனால உன் பேரை ஆபிரகாம்னு வைக்கிறேன். ஏன்? அவர் பேர் வந்துட்டு ஆபிரகாம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஒரு எப்படி அந்தஸ்தான பேர். ஒரு சில இடங்கள்ல வைக்கிறாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய இதுல இருக்கிறவங்கள ஒரு புனை பெயர் வச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த பேரை கேட்டால இவன் யாரோ பெரிய ஆளுப்பா, இவன் பெரிய ஜாதிக்காரப்பா, அப்படியே அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. ஆபிரகாம் வைக்கும் பொழுதும் அந்த பெயரை பார்த்தாலே அந்த பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் பெரிய ஜாதி, உயர்ந்த ஜாதி. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, உன் பூர்வ காலத்து கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, நீ ஒரு ஜாதிக்கு தகப்பனும் உங்க அப்பா வச்சாரு இல்லையா, அதை தூக்கி போடும், நான் உன்னுடைய திரளான ஜாதிக்கு உன்னை தகப்பனாக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை தேவன் உங்க அடையாளத்தை இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற விரும்புறார். சும்மா வந்துட்டு பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டா நம்ம அடையாளம் மாறாது. தேவன் மாத்தினாதான் நம்ம அடையாளங்கள் மாறும். இல்லையா? நம்ம பண்ற நடவடிக்கை வாழ்க்கை முறைகளை பார்த்து ஒருத்தர் கிறிஸ்துவன்னு பேரை சொல்லாமே நம்மளை தெரிஞ்சுக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதையும் தாண்டி பேரை சொல்லிக்கூட நீ கிறிஸ்துவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டா நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறது ஒரு அடையாளமே இல்லாம போகும். ஆனா தேவன் நம்மளை மாற்றணும்னு நீங்க கேட்டு, தேவன் பார்த்து நம்ம நடக்கிற நடத்தை, பேசுற பேச்சு, வாழ்க்கிற வாழ்க்கை, நம்ம போய் வர வழிமுறைகள், நம்ம இருக்கிற தர்மம், நம்ம பண்ற தொழில் எல்லாத்தையும் பார்த்து இவன் நேர்மையானவன், இவன் நியாயமானவன்பா, இவன் கிறிஸ்துவ சரிப்பா நல்லவன் தான், அவன்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை சரியா செய்வான், அவன்கிட்ட கொடுத்தா அவன் பொறுப்பா செய்வான், அவன்கிட்ட கொடுத்தா அவன் உண்மை பேசுவான், அவன்கிட்ட கொடுத்தா பொய் பேச மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பூமியில உங்க மேல வரும். அப்படிதான் தேவன் மாற்றுவாங்க. தேவன் பேரை மாத்திட்டாருன்னா உங்க வாழ்க்கையே மாறிடுது. அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த இடத்துல ஆபிரகாமுடைய அடையாளத்தை மாற்றிக்கிறார். நீ வந்துட்டு ஒரு சாதாரண ஜாதியோட தகப்பன் கிடையாது, நீ திரளான ஜாதிகளின் தகப்பன் ஆண்டவர் அடையாளத்தை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா தெளிவா நிதானமா செய்வார். பேரை மாத்துறது சும்மா வந்துட்டு ஒரு பெரிய பந்தாவுக்காக கிடையாது, அவர் மாற்றுறாருன்னா வாழ்க்கையே மாறி. அல்லேலூயா. அப்ப அந்த பேருக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆமென். இந்த நாட்டில் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கான புனைப்பெயர் கொடுப்பாங்க. என்னென்னு கொடுப்பாங்க? மிஸ்டர்னு கொடுப்பாங்க, உயர்திருன்னு கொடுப்பாங்க, டாக்டர்னு கொடுப்பாங்க, வக்கீல்னு கொடுப்பாங்க. நிறைய புனைப்பெயர்கள் இருக்கு. உலகத்தான் கொடுக்குற புனைப்பெயர்லாம் ஏதோ ஒரு காலத்துல அழிஞ்சிருக்கு. உலகத்தான் கொடுக்குற அடையாளங்களா என்னைக்குனாலும் மறைஞ்சு போயிருக்கு. எத்தனை நாளைக்கு வந்துட்டு அடையாளம் இருக்குங்க? உலகத்துல அடையாளத்துல நீங்க எதிர்பார்க்காதீங்க, ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனா தேவன் ஒரு அடையாளத்தை போட்டு உங்களுக்கு மேல முத்திரை குத்திட்டாருன்னா நீங்க எங்க போனாலும் நீங்கள் மகிமையாய் விளங்குவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல ஒரு அடையாளத்தை போட்டு உங்களை மாற்றிட்டாருன்னு சொன்னார்னா அந்த அடையாளம் தான் உங்க வாழ்க்கையில நிரந்தரம். பெரிய பெரிய பேர் வச்சு பயங்கரமா வச்சுக்கிட்டே வந்தாலும் அது அடையாளத்தை மாற்றாது. எங்கேயோ இருந்தவனை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு ஆண்டவர் உயர்த்தி முன்னால ஒருத்தருக்கு ஒரு வேலை ஆகணும்னு ஆண்டவர் உயர்த்தினாருன்னா அந்த அடையாளத்துக்கு நம்ம பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம செய்கிற வேலை இன்னைக்கு தெரியாதுங்க. 30-40 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இருந்தாங்க, அலுவலர் இருந்தார். அவங்க இதுவரைக்கும் செஞ்ச வேலைகள் நல்லா இருந்தது. இவங்களே இல்லைனாலும் அந்த வேலைகள் 20-30 வருஷம் கழிச்சு அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியும்? அப்படி ஒருத்தர் இருந்தாங்க, அவர் செஞ்சாங்க. அவங்க நியாயமா செஞ்சுருந்தா அவங்க பேர் என்னைக்குன்னு நினைச்சிருக்கோம். ஒருவேளை இல்லப்பா அவங்க வருகிற காலத்துல சரியில்லை, வேலை சரியில்லை, அவங்க ஏமாத்துவாங்க, அவங்க கை சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? தேவன் உங்களை ஒரு இடத்துல வைக்கிறாருன்னு சொன்னா அது அடையாளம், அது அழிஞ்சா போகாதுங்க. 100 வருஷம் ஆனாலும் எலிசபெத்தம்மான்னு சுந்தராமான்னு ஒருத்தர் அந்த வீட்டுல இருந்தாங்கப்பா, அவங்க ரொம்ப வருஷமா இருந்தாங்கப்பா, அவங்க நிறைய பேர்த்த பார்த்துருக்காங்கப்பா, அமைதியா வருவாங்க போவாங்கன்னு சொன்னா அது அடையாளம்.
அது என்ன அடையாளம்? கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம். ஆண்டவர் கொடுக்குற அடையாளத்துல நிலைச்சு நில்லுங்க. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டுட்டாருன்னா அதை யாராலுமே மாற்ற முடியும். அந்த அடையாளத்துல நிலைச்சு நில்லுங்க. ஆபிரகாமுங்கிற அடையாளத்தை மாற்றினார். அப்படி மாத்தினால்தான் அந்த ஆபிரகாமுக்கு ஒரு சில நேரங்களில் விசுவாசத்தை குறைபாடு. ஆண்டவர் விசுவாசங்களே குறைபாடா இருக்கிற வரைக்கும் அவர் ஆபிரகாமா இருந்தார். ஏன்? ஒருவேளை என் வேலைக்காரன் புள்ள இல்ல என் அடிமை பெண்ணோட குழந்தை எப்போ 99 வயசுல சொல்றாரு, சாராளுக்கு 99 வயசு ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, வழிபாடு இன்னும் போயிடுச்சு, இனி குழந்தை பெப்பாளான்னு அந்த கடைசி நேரத்தில் குழந்தை பெற்று அந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் விசுவாசிகளின் தகப்பன் பேர் கிடைச்சது. அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாமுடைய பூர்வ அந்த கட்டுகள் இருந்து ஆண்டவர் படைச்சார். அல்லேலூயா. எப்ப அந்த பூர்வ புத்தி மாறுதோ, ஜென்ம புத்தி மாறுதோ, அதுதான் ஆபிரகாம் சொல்லல நீ என்னப்பா பெரிய ஜாதி, நான் உருவாக்கின ஜாதியை விட நீ பெரிய ஜாதியா, அதை தூக்கி போடு, அதை விட ஒரு படி மேல வச்சான். அல்லேலூயா. அவங்க அப்பாவுக்கு ஒரு கௌரவம். ஆபிரகாம் அப்படின்னா ஒரு பெரிய தகப்பன், ஜாதிகளின் தகப்பன், தூக்கி போட எல்லாத்தையும் குப்பையில, உன்னை திரளான ஜாதிகளின் தகப்பன் ஆக்குறாங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்மளை மாத்தினார்னா அந்த பூர்வ கட்டுக்கள்ல இருந்து மாத்திக்கிட்டு வரும். இந்த ஜாதி, பேரு, மதம், இனம் எல்லாத்தையும் தூக்கி உடைச்சு போட்டு ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். அவன் தான் கிறிஸ்துவனுடைய முதல் அடையாளம். அல்லேலூயா. விசுவாசிகளின் தகப்பன் சும்மா வரல, அவர் அந்த பூர்வ கட்டை உடைச்சிட்டு வெளியே வந்தங்காட்டி தான் அவர் விசுவாசிகளின் தகப்பனா மாறினார். அல்லேலூயா. இரண்டாவது சாராளா மாத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, கற்பு என்ன ஆயிடுச்சுங்களா? செத்து போச்சு. அந்த இடத்துல பிறக்கிறக்கோ ஒண்ணுக்குமே வழியே கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய ஈழாமையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க ஆண்டவர்கிட்ட. செத்து போன கற்பத்தை ஆண்டவர் உயிர் கொடுத்தாருங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் என்னன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியலைங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இயலாமையே மாற்ற வல்லவர். அல்லேலூயா. முதலாவது உங்க பூர்வ கட்டுக்களை ஆண்டவர் உடைச்சு கூட்டிட்டு வருவார். இரண்டாவது இயலாமையே மாற்றுவார். ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஆபிரகாமை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் ஒருபோது என்னங்க மாறவே மாறாது. ஆபிரகாமா மாற்றினார், சாராள மாற்றினார். காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை நான் அநேக ஜாதிகளுக்கு நான் எப்படி வைப்பேன், தகப்பனாவும் தாயாவும் வைப்பனாரு. அதே போல ஆண்டவர் மாற்றி கூட்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார் அவர்கள் வாழ்க்கையில. அப்ப பெயர்ங்கிறது ஒரு சரித்திரத்தை உண்டாகும் கிடையாது. அதுக்காக உலக ரீதியா ஓடி சம்பாரிச்சு கஷ்டப்படுறது கிடையாது. தேவன் கொடுக்கிற அடையாளம் உங்களை எல்லா இடங்களையும் உயர்த்தும். அல்லேலூயா. ஆபிரகாம் தேசத்துல உயர்த்த காரணம் என்னன்னா அவங்க அப்பா வச்ச பேர் கிடையாது, ஆண்டவர் வச்ச பேர். அல்லேலூயா. அதுதான் அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. அல்லேலூயா. இன்னொரு நபரை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப இன்னொரு நபர், மூன்றாவது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கோப இஸ்ரவேல்னு பேரை மாத்துறாரு. அந்த பேருக்கு என்ன? யாக்கோபுனா எத்தன், இஸ்ரவேல் என்னன்னா நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி பெற்றாய், அதனால இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல் பா அப்படின்ட்டாரு. ஆனா அந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்குல்ல, ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார். 23. இப்ப என்ன நடக்கிறது பாத்தீங்கன்னா, தனக்கு உண்டான யாவையும் ஆத்த தாண்டி அக்கறைப்படுத்திட்டார். யாக்கோபு போகும்போது எப்படி போனாருங்க? ஏற்கனவே பேசினார், வெறுங்கையோட போனாரு. இப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஒக்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு, ஆடு, மிருக ஜீவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் 2 பரிவாரங்களையும் தனியா பிரிச்சு ஆத்த தாண்டி விட்டுட்டு ஆத்துக்கு முன்னாடி வந்து அவர் உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாரு? திரும்ப வெறுங்கையோட திரும்ப தனியா வந்து உட்கார்றாரு. உங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து பத்து ஆண்டவர் பக்கத்துல உங்களை கூட்டு போகாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரோம்னா, ஆண்டவரை நான் வெறுமையான ஆண்டவரே, எனக்கு நீங்க வேலைக்கு கொடுத்துருக்கீங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உண்மை தேடி வரேன். எனக்கு குழந்தை பிள்ளைகளை கூட இல்லைங்க, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டேன், யாருமே இல்லை. ஜபத்துக்கு யாரையும் தடையா அவர் கொண்டு வந்து வைக்கல. காரணம் என்னன்னா, யாக்கோபு போன நிலைமையை நினைச்சு பார்த்தேன்.
நான் வெறுமையா போனேன், என்னை இத்தனை கொண்டு வந்திருக்கிறேன். திரும்ப எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு அவர் அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்றாரு. கீழே 26வது வசனத்தை வாசிங்க. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த 26வது வசனத்துல பாருங்க, ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சேர்த்துட்டார். ஆனாலும் அவர் குறைவா நினைக்கிறது, எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. ஏன்? என் பேர் இன்னும் என்ன? யாக்கோபா தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஆஸ்தி வந்துருச்சுப்பா, சொத்து வந்துருச்சுப்பா, நல்ல பங்களா கட்டிட்டேன், 2 கார் வாங்கிட்டேன், எனக்கு கீழே வேலையாள் இருக்கிறாங்க, தோட்டம் இருக்கு, துறவு இருக்குது, ஆடு இருக்கு, மிருக ஜீவன் இருக்கு, வேலைக்கால் இருக்குது, வாரம் பணம் கொட்டுது. ஆனாலும் நான் யாரு? யாரு? எத்தனை ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆஸ்தி சேர்த்து என்ன பிரயோஜனம்? அந்த யாக்கோபுக்கு மனசு குத்துது பாருங்க. ஆண்டவரே, நான் வாழ்ந்துட்டு ஆண்டவரே, நான் திரும்ப என் வீட்டுக்குள்ள நான் திரும்ப கீழே போகல, நான் ஏமாத்திட்டு தான் வந்தேன். திரும்ப ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் நீ ஆசீர்வதிச்சிட்டேன், ஆனால் திரும்ப நான் திருடுனா நான் உள்ள நுழைய விட மாட்டேங்கிறார். 28வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு உருளிங்க, நன்றியை மறந்துடாதீங்க. பணம் கிடைச்சிருச்சு, ஆஸ்தி கிடைச்சு, பொருள் கிடைச்சிட்டோன்னு வந்த நிலைமையை மறந்துடாதீங்க. யாக்கோபு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறார் பாருங்க. போகும்போது நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையும் புடிக்கிட்டு வந்துட்டார். மாமனார் வீட்லயும் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டாரு. இப்ப அதோட திருப்பி போகல, திருப்பி ஆண்டவர்கிட்டையும் லாக் பண்ணிட்டாரு பாருங்க. ஆண்டவர் உடலையா, நீ மனுஷனோட ஜெயிச்ச, தேவனோட போராடிச்சு. எப்போ யாக்கோபு மாதிரி பிரில்லியன்ட் யாருமே கிடையாது. எந்தெந்த நேரத்துல எதை செய்யணுமோ சொல்லுவோம். டேய், விவரமான ஆள்றா அப்படின்னு தெரியுமா? நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற இருப்பான், அவன் பார்த்தா டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டே இருப்பான். யாக்கோபு விவரமான ஆளுங்க. அப்பவும் வாங்கிட்டாப்ல, இங்கேயும் பிளான் பண்ணிட்டாப்ல, ஆண்டவரையும் விடல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பேர் என்ன? யாக்கோபா, உன் பேரு நீ எத்தனை கிடையாது, இனிமேல் உன் பேரு இஸ்ரவேல். அல்லேலூயா. 3வது, தேவன் நம்மளுடைய நிந்தையை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு அப்படியே போனா விட்டுருவாங்களா? வேலை செய்யறவர் என்ன பண்ணாருங்களாமா, எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு பணம் கொஞ்சம் கொடுங்க, பணம் கொஞ்சம் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் பணம் சேர்த்து வச்சுட்டாராமா. பணம் சேர்த்து வச்சுட்டு அவரை திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அவரை பார்த்தா எப்படி பார்ப்பீங்க நீங்க? அவன் வந்துட்டா பாரு திருட, அவன் தான் எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கினா அப்படின்னு அவனை கேவலமா பேசுவோம் இல்லையா? ஒருவேளை யாக்கோபு திரும்ப அப்படியே ஸ்டைலா பந்தாவா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கு? ஏசா 400 பேருக்கு கூட்டிக்கிட்டு வந்தார். கீழே வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். யாத்ரா ஆதியாகமம் 33வது அதிகாரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்களா? ஏசா 400 பேருக்கு கூட்டிகிட்டு எதுக்கு வர்றாரு? வரவேற்று கூட்டிட்டு போறக்கா? ஏன்டா நீ என்னை திருடிட்ட, என்னை ஏமாத்திட்ட, என்னை கொள்ளையடிச்சிட்டேன்னு. நீங்க ஏதாவது ஒரு ஊருக்குள்ள இருந்து நீங்க தப்பு பண்ணி மற்றவனை ஏமாத்தி காசை திருடி வாங்கிட்டு போயிட்டு திரும்ப அந்த ஊருக்குள்ள வந்து அவங்கள அப்பா மெச்சிக்கிட்டு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? ஆண்டவருடைய 3வது வேலை பேரை மாத்தினாருன்னா உங்களை நிந்தையை தொடச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா. யாக்கோபுடைய நிந்தையை தொடச்சு அவனுக்கு இஸ்ரவேலா மாத்தினார். அவன் அந்த ஆத்தை தாண்டி காலை வைக்கும் போது நீதிமானத்தா காலை வச்சான், துரோகியா காலை வைக்கல, கேவலப்பட்டு காலை வைக்கல, எத்தனை காலை வைக்கல. அவன் வந்துட்டு அத்தனை நிந்தைகளையும் ஆண்டவர் கழுவி போட்டு உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களா வாழ்ந்து இதுவரைக்கும் ஏதாவது நீங்க ஏமாத்தி இருப்பீங்க. ஏதாவது வந்துட்டு யாக்கோபுடைய வேலை அதுதான், ஏமாத்தி கொடுக்குறது. அப்படி ஒரு வேலை ஏமாத்தி வாங்கியிருந்தீங்கன்னா, ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கே நைட் உட்காந்து ஜோம் பண்ணி உங்க பேரை இஸ்ரவேலா மாத்தி. இன்னும் யாக்கோபாவே இருந்தீங்க, நீங்க சேர்த்து சொத்து எதுக்கு உதவும்? இல்லையா? நீங்க ஒரு வேளை பணத்தை அப்படி ஏமாத்தி ஒரு வேளை வந்துட்டு என்ன பண்ணுவாப்லன்னா, பேர் மறந்து வச்சு திடீர்னு 12 மணிக்கு வந்தனால என்னது வேலுச்சாமி ஒரு வேளை வந்து மீட்டருக்கு 12 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலா 18 ரூபா விடுங்க அப்படின்னு ஏசி போட்டு ஓட்டினா 18 ரூபாய்ன்னு சொல்லி ஏசியை குறைச்சி வச்சுட்டு அவர் தூங்குறாரு, ஏசி ஆஃப் பண்ணி வச்சுட்டு 6 ரூபா அதிகம் வாங்கி சேர்த்துக்கிட்டே வந்தாருன்னு வைங்க, எவ்வளவு நாள் வேணா சேர்த்தலாம். ஆண்டவர் ஒரு முடிவு கொடுப்பார். நீ உன் சம்பாதிச்சது ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்து உன் குழந்தையெல்லாம் சேர்த்த போது திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ அநியாயத்துல சேர்த்துருந்தீங்கன்னா அது உனக்கு நினைக்காது. அன்னைக்கே மண்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உண்மையிலேயே நான் ஏமாத்தி தான் பண்ணேன். என்ன பண்ணுனேன்? குட்டி ஓடும் பொழுது கருப்பு கலர் துணி அதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க, ஒரு மரத்தெல்லாம் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டேன், போடுற குட்டியில கருப்பா பிறந்துருச்சு. திருட்டுத்தனம் பண்ணாரா இல்லையா? ஆனா இனிமேல் வெள்ளையா பிறக்கணுமா? மறுபடியும் ஒரு பிளான் பண்றா, போடுற குட்டி எத்தனை வெள்ளை. எங்க பூமியில பிறந்தவங்க எல்லாருமே ஒரு சில நேரங்களில் ஏதாவது ட்ரிக் பண்ணித்தான் ஆகும். ஆனால் ஆண்டவர்
சொல்றாரு, நீ அப்படி ட்ரிக் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி நீ சேர்த்துன சொத்து பரிசுத்தமாக்கப்படணும்னா அதுல பாதி கொண்டு வந்து பாஸ்டர் கொடுத்துரு, பாதி கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில போட்டு. அப்படி சொன்னாங்கன்னா நீங்களும் அழிச்சு போயிருவீங்க, பாஸ்டர் அழிச்சு போயிருவீங்க. முதல்ல போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புருவாங்க. ஆண்டவரை நான் திருடித்தான் ஆண்டவரை சம்பாதிச்சிட்டேன், எங்க மாமனாரையும் ஏமாத்திட்டேன், எங்க அண்ணனை தான் ஏமாத்துறேன்னு பார்த்தா ஏமாத்துற புத்தி போகல, மாமனாரையும் ஏமாத்திட்டேன். முடுவாரா மாமனார் லேஸ்பட்டாலா ராகல கட்டி வைக்கிறேன்னு லேயால் கூட்டு கணக்கு கட்டி வச்சுட்டேன். ஏப்பா நீ ஏமாத்துறீங்க, நீ ஏமாந்துதான் போக என்ன? அல்லேலூயா. நீங்க சேர்த்துற சொத்து பரிசுத்தமாக்கப்படணும்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிருங்க. ஆண்டவர் பேரை வச்சாருங்க, யாக்கோபு நீ என்னையும் விட மாட்டேங்கிற, நீ பண்ணின தப்பையும் நீ நான் ஒத்துக்கிட்டேன், அதனால இனிமேல் உன் பேர் யாக்கோபு இல்ல, உன் பேர் என்ன பேரு? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது ஆண்டவரா உங்களுக்கு பேரை வச்சாருன்னா உங்க நிந்தை மாற்றப்படும். அல்லேலூயா. உங்களுடைய அவமானங்கள் மாற்றப்படும். அல்லேலூயா. உங்களுடைய கேவலம் மாற்றப்படும். அல்லேலூயா. உங்க பேர் என்ன? கிருபை ராணியா? அதுக்கு முன்னாடி பேரு வெறு ராணி. கிருபை ராணியா மாறணும்னா பக்கத்துல இருந்துகிட்டு சண்டை போடக்கூடாது. என்ன திட்டுனாலும் கேட்டுக்கிறாப்லப்பா, அவருக்கு நிறைய கிருபை இருக்குப்பா, அதனாலதான் பேரு கிருபை ராணி. ஏன் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நான் சண்டை போட்டாலும் போட மாட்டாப்ல. ஏங்க பரவாயில்லைங்க, நீங்க பேசினா பரவாயில்ல, நான் அமைதியா இருந்துக்கிறியா, அப்பதான் உங்க பேரு கிருபை ராணி. மறிச்சு கட்டிக்கிட்டு போய் என்னடி சொன்ன அப்படின்னு கேட்ட எட்டி உதச்சா கிருபை ராணி இல்ல, அவங்க ரீட்டா ராணி. அதனால பேருக்கு தகுந்த அடையாளத்தை தேடிக்கங்க. இல்லைன்னா ஆண்டவரே நான் எதையோ இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு பேர் கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்து நான் கிருபை ராணின்னு வச்சுக்கிட்டுனா எனக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படியே வருது ஆண்டவரே. அப்ப பேர் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆண்டவர் பார்த்து பேரை மாத்திட்டாருன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது ஒரு நபர் யாக்கோபை இஸ்ரவேலா மாறாரு. காரணம் உங்க நிந்தை அவமான கேவலத்தை ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு. அல்லேலூயா. நாளைக்கு எத்தனை பேர் எப்படி வேணா வாழலாங்க, ஆனா ஆண்டவர் பேரை மாற்றி யாக்கோபுடைய நிந்தையை ஆண்டவர் மாற்றினார். நாலாவது நபர் எடுத்து வாசிங்க, மார்க் 3வது அதிகாரம் 16வது வசனம். யாரெனில் சீமோன், இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார். ஆமென். அல்லேலூயா. நான்காவது நபர் சீமோன்ங்கிற பேரை பேதுருன்னு ஆண்டவர் மாத்தினார். சீமோன்னா என்னன்னா அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா வார்த்தையை கேட்கிறவன் அர்த்தம். அதாவது ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிறவன் பேர் சீமோன். ஆண்டவர் அந்த பேரை சீமோன்ங்கிற பேரை கண்மலைங்கிற பேதுருவா மாத்திட்டார். அப்படின்னா என்ன? நான் உன்னை அடித்தளமா மாத்திர, உன்னை அஸ்திவாரமா மாத்திர, உன்னில இருந்து பல பேருக்கு நீ உருவாக்குவேன்னு ஆண்டவர் மாத்திட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கற்பத்துல கரு உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னவருக்கு பேரை மாத்துறது சாதாரண விஷயம். நீங்க எவ்வளவு பெரிய வர்க்கத்துல இருந்து வேணா வரலாம், உங்க வர்க்கத்தை அப்படியே லைட்டா திருப்பி விட்டு வேற ஆசீர்வாத ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போயிருங்க. ஆண்டவர் முன்னாடி பெரியவனும் கிடையாது, சின்னவனும் கிடையாது, உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. ஆண்டவர் பேரை மாத்திட்டாலே நீங்க உயர்ந்தவங்க தான். அல்லேலூயா. ஆண்டவர் பேரை உங்களுக்கு மாத்தி வச்சுட்டாங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிவிடும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சீமோன்கிற பேரை பேதுருவா மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு? காரணத்தை கீழே வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமா இருந்த ஒரு மனுஷனை கூட்டு வந்து, சீமோன் ஒண்ணு இல்லாம மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவர், இப்ப அவர் கூட்டு வர்றாரு. உன்னை வந்துட்டு பேதுருவா இருக்கிறாய், நீ கல்லா இருக்கிற, உண்மையாலதான் நான் சபையை நிறுவுவேன்ட்டார். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சுவிசேஷம் பரப்புறதுக்கு பேதுரு முக்கியமான காரணமா இருந்தார். ஆண்டவர் அவரை பார்த்தார். ஆண்டவர் உங்கள் நிமித்தம் ஏதாவது அற்புதத்தை செய்யணும்னு நினைச்சானா உங்க வாழ்க்கையை மாற்றணும். அதே வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இருக்காருங்க, அதே வாழ்க்கையை போயிட்டு இருக்காரு. ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப சீமோனை ஆண்டவர் பேதுருவா மாற்றாரு. இந்த கல்லின் மேல நாம் சபையை கட்டுவார். கீழே 19வது வசனம் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா. பேதுருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. நீ பூமியில நில்லுனா அது பரலோகத்திலே நின்று, பூமியில நீ ஓடுனா அது பரலோகத்திலே ஓடுன்றார். எப்படி பேரை மாத்தினா இப்படி பேரை மாத்தணும், அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரணும். சும்மா பேரை மாத்துறதுனால கிடையாது. ஆண்டவர் பார்த்து இதை செய்வட்டானா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அரைகுறையா தான் இருக்கு. இந்த நாள்ல ஆண்டவர் அந்த அரைகுறையை மாற்றி
முழுமையா கட்டி முடிக்க ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் நிறைய பேர் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடையா இருக்கா? பேதுரு அப்படிதான் சொன்னார், உண்மையில நான் சபையை கட்டுவேன்ட்டேன், நீ எதை கட்டுறியோ அதை நானும் கட்டுறேன்ட்டார். பரலோகத்துல கட்டப்படுன்ட்டார், எதை கட்டவிழ்க்கிறோ கட்டவிழ்க்கப்படுன்ட்டார். நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்களில் நலிந்து போய் கிடக்கு. ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு தொட்டதெல்லாம் பாதி பாதியோ விட்டு வச்சிருப்போம், இல்ல நம்ம செய்கிற வேலைகளை பாதி பாதியா இருக்கு. ஆனா இந்த நாட்கள் ஆண்டவர் அந்த குறைகளை நிறைவாக்குகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 42வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கே மனஸ்தாபப்பட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நமக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அவர் மனஸ்தாபப்படுகிறவருங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களை அந்த இடத்துல உயர்த்திக்கிட்டு தான் வருவார். இது எனக்கு சரியில்லை, அது எனக்கு சரியில்லை, நீங்க ஓட தேவையில்லை. நான் உன்னை கட்டுவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை நாட்டுவேன், நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்துவேன்ட்டாரு. அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம். சும்மாதான் ஆண்டவர் ஏதோ வந்தாப்பா பொழப்பு தேடி வந்தாங்க, இங்க பொழைக்கிறதுக்கு வழியிலின்னு ஓடி போறதில்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க எந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலோ, உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலோ, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வச்சு நிறைய பேருக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் புதிய காரியங்களை உருவாக்குறார். அல்லேலூயா. 4வது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில புதிய விஷயம் நடக்கும். உங்கள் நிமித்தம் மற்றவங்க வாழ்க்கையில புதிய விஷயம் நடக்கும். எப்படி? அரைகுறையா நிக்கிற விஷயங்கள், குறைவா இருக்கிற விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில சீரழிந்த விஷயங்கள், நலிந்து போன விஷயங்களை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. அத்தனை காரியங்களை மாற்றி ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். அப்படித்தான் பேதுரு வாழ்க்கையில செய்தார். அல்லேலூயா. சீமோனா இருக்கிற நான் இந்த இடத்துல ஒரு கல்லுல நான் உன் மேல என்ன பண்றேன், ஒரு சபையை கட்டுறேன், இனிமேல் நான் உன்னை கட்டுவேன், நாட்டுவேன், உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயர்வு கொடுத்துக்கிட்டு தான் போகணும். நம்மளும் வளரணும், நம்ம சுத்தி 4 பேருக்கு வளர்றதுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. கடைசியா ஒரு நபர் வாழ்த்து வாட்சலாம் வரீங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனம். உள் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சவுல் வந்துட்டு, சவுலுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது. சவுல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோம வம்சத்திலிருந்து வந்தவர். ஆபிரகாம் மாதிரியே ஒரு பெரிய ஜெனரேஷன். அவர் பரிசேயத்துல பரிசேயனா, கிரேக்கனுக்கு கிரேக்கனமா இருந்தேன்னு சொல்லி அவர் நிறைய படிச்ச ஒரு பெரிய மேதை. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சவுல் வந்துட்டு ஒரு ரோம வம்சத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு சவுல்னு பேர் வச்சாங்க. என்ன காரணம்னா பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேர். இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யறவங்கள, ஜெபம் பண்றவங்கள துன்புறுத்தி அடிச்சு வீடு தோறும் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிச்சாங்க. அல்லேலூயா. அப்படி துன்பப்படுத்தின அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல சவுல ஆண்டவர் பவுலா மாத்துறார். அல்லேலூயா. அப்படி மாத்துறதுக்கு பேர் சும்மா சாப்பான்னு நினைச்சுக்கிறீங்க. சவுல் பவுலா மாறும்போது சவுல் பயங்கரமான துரோகி, பயங்கரமான கொலைகாரன், எல்லாத்தையும் அடிச்சவன், எல்லாத்தையும் துன்புறுத்துவன். ஆனா பவுலா மாறின உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. 9வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரை கிறிஸ்துவென்று கிறிஸ்தாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. எந்த சவுல் எல்லாத்தையும் துன்புறுத்தி சவுலை பார்த்து பயப்பட்டாங்களோ அந்த 9வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து கீழே வாசிங்கன்னா 18வது வசனம் வரைக்கும் சவுல் போறாப்ல கீழே விழுகிறாரு. ஆண்டவர் பேசுறாரு, கண்ணுல செதில் வருது. இன்னொருத்தர் வந்துட்டு ஜோம் பண்ணும் பொழுது அந்த செதில் விழுகுது. இவருதான் மெய்யான தேவன் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கீழ் வசனங்கள்லாம் வரும் பொழுது சவுல் வந்துட்டு பவுலா மாறி அவர் அநேகருக்கு போய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொன்னார். அதை பார்த்து எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியம். இவன்லப்பா எல்லாத்தையும் அடிச்சு கொண்டா, இவன்லப்பா இயேசு பேசினவங்க எல்லாம் திட்டுனா, இவனே மாறிட்டானான்னு சொல்லி. அல்லேலூயா. 5வது, தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி பேர் வச்சா அப்படி பேர் வைக்கணும். வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறாம எவ்வளவு பேர் வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை மாறினா தாங்க அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுத்து எவ்வளவு நல்ல பேர் வச்சாலும் நீங்க மாறலைன்னு சொன்னா
ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்லையா? இந்த இடத்துல சவுல ஆண்டவர் பவுலா மாத்தின காரணம் என்ன தெரியுங்களா? அவன் வந்துட்டு ஒரு துரோகியா வாழ்ந்தவன். இப்பவாவது நீ மனம் திரும்பு, கடைசி நேரத்திலேயாவது மனம் திரும்பு. நீ மாறினா தான் உன் பேருக்கு மதிப்பு. இல்லையா? பேரை விதவிதமா வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் மாறல, உள்ளுக்குள்ள அதே எண்ணம், அதே புத்தி, அதே காரியம் இருந்ததுன்னா நம்ம பேரை மாத்தி பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்துவனா மாறி பிரயோஜனம் இல்லை. அந்த பேருக்கேற்ற வாழ்க்கையை தேவன் வாழ்றதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்னா ஆண்டவர் உங்க பேரை மாத்தணும், உங்க வாழ்க்கையை மாத்தணும். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த எண்ணத்துல இருந்தாலும் சரி, உங்க பேர் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, இந்த 5வது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களை வாழ்க்கையை மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சும்மா பேரை மாற்றுறது பெருமைக்காகவோ அந்தஸ்துக்காகவோ கௌரவத்துக்காகவோ ஒரு பெரிய விஷயத்துக்காகவோ கிடையாது. தேவன் பேரை மாற்றணும். சும்மா கிறிஸ்தவர்கள் நம்ம ஸ்டைலா எப்படி வேணா மாத்திக்கிறான்னு இல்ல, அந்த பேரை மாற்றினா உங்க வாழ்க்கை மாறி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப முதலாவது பூர்வீகத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. தாங்கிற அடையாளம், என்னோட ஜாதி தான் பெரிய ஜாதி, நான் தான் கௌரவமானவன், ஒரு அகங்காரம், ஒரு ஆணவம், இது எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றணும்? என்ன பேர் உள்ளவர்களா மாற்றணும்? ஆபிரகாமாய் மாற்றணும். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம்ங்கிறவர் அந்த சொந்த ஜாதியின் தகப்பன் இல்ல, திரளான ஜாதிகளின் தகப்பனா மாற்றினார். அல்லேலூயா. 2வது சொல்லுங்க பார்க்கலாம். சாரான்னு மாற்றினார். இயலாமையை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இயலாமையில என்ன? நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கு மேல நடக்காதுப்பா, இதுக்கு மேல யார் என்னை காப்பாத்துவா, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற உங்களை இயலாமையை மாற்றி சாராளுங்கிற பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. 3வது என்னங்க? ஆண்டவர் உங்கள் நிந்தையை மாற்றுவார். நீங்க ஏதாவது இருக்கிற ஊர்ல இல்லைன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது, என்னை பத்தி நான் செய்யற வேலையில என்னை குறை சொல்றாங்க, நான் போற இடத்துல இல்ல என்னை குறை சொல்றாங்க, நான் பண்ணின தப்பு என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறா, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிந்தையை மாற்றி உங்களை இஸ்ரவேலாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. 4வது விஷயம் என்னங்க? ஆண்டவர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை வந்துட்டு நீங்க வாழ்க்கையில சாதாரண ஆட்களா இருக்கா, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அரைகுறையா இருந்த வேலைகளை ஆண்டவர் நிறைவாக்கி நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நிமித்தமும் மற்றவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களை பேதுருவாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. 5வது விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றுகிறவர், வாழ்க்கையவே மாற்றி போட்டார். இது வரைக்கும் நீங்க எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு குறைவுள்ளவர்களா வேணா வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு நஷ்டப்பட்டு வேணா வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு வந்துட்டு நீங்க கவலைப்பட்டு வேணா வாழ்ந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வந்தவர். அல்லேலூயா. அப்ப பேரு எப்படி ஸ்டைலா இருக்குதுன்னு பார்க்காதீங்க, பேரு எவ்வளவு வந்துட்டு கௌரவமா இருக்குதுன்னு பார்க்காதீங்க, பேருனால என் வாழ்க்கை மாறிடுமான்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்கள் பேரையும் உங்களை வாழ்க்கையும் மாற்ற வந்தவர். அல்லேலூயா. நமக்கு பிடிச்ச பேரை வச்சா நம்ம அப்படியே வாழ்ந்துட மாட்டோம். ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றணும். உள்ளான மனுஷன் மாறணும். பேர் மாத்திரனால நீங்க மாற மாட்டீங்க, உள்ளான மனுஷன் மாறணும். அப்ப கிறிஸ்தவர்கள் பேரை விதவிதமா மாத்திக்கிறாங்களே என்னப்பா அப்படின்னா, நீங்க ஆமாங்க பேர் மாத்தினாங்க கிறிஸ்துவன், அதுதாங்க எனக்கு அடையாளம். அப்பதான் என் பேரை வந்துட்டு என்ன இம்மானுவேல்னு வச்சாதான் கிறிஸ்துவன் பேரு, இயேசுராஜான்னு வச்சாதான் கிறிஸ்துவ பேரு. அப்புறம் வேற ஏதாவது நல்ல கிறிஸ்டின் பேரை சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்ல, அப்படி ஏதாவது இருக்கா? சத்தமா சொல்லுங்க, 2-3 பேர் சொல்லுங்க. எஸ்தர் ராஜாத்தின் பேர் வச்சா, ரூத்னு பேர் வச்சா, நீங்க என்ன பேர் வச்சாலும் கிறிஸ்துவனா உள்ளான மனுஷன் மாறலினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. தேவன் உங்களை மாத்தணும். கிறிஸ்தவர்கள் பேரை விதவிதமா மாத்துவாங்கன்னு பேர் வாங்குறது பெருசுல, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் உங்களை மாத்தி இருக்கிறாரா அப்படிங்கறத நடக்க கர்த்தரால எல்லாமே முடியும். எல்லாத்தையும் மாத்தின கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்காவது கேளுங்க, இன்னைக்காவது ஒப்புருவாங்க. ஆண்டவரே நான் துர்க்குணத்துல இருந்த ஆண்டவரே, ஒருவேளை நான் ஏமாத்தி வாழ்ந்துட்ட ஆண்டவரே, எல்லாத்தையும் ஏமாத்தி சம்பாதிச்சுட்ட ஆண்டவரே, ஒருவேளை நான் திருட்டுத்தனமா ஓடி வந்துட்ட ஆண்டவரே, நான் பெரிய கௌரவம் முடிச்ச ஆண்டவரே, நான் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பேரை வைப்பார். அந்த புது பேர் தான் உங்க பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படும். அந்த பேரை வச்சுதான் நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய போகிறீர்கள். அதுதான் கிறிஸ்துவங்கிற பெயர், அதுதான் உண்மையா வாழக்கூடிய பெயர், அதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள அழைத்து கொண்டு போகும். அல்லேலூயா. எல்லா கண்கள் மூலமா எழுதுனப்ப ஜெபம். சோதரிக்கிற கர்த்தாவே, நல்ல தகப்பனை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதால் நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் பெயர் கிறிஸ்தவர்களா இல்ல கிறிஸ்துவங்களுக்காக ஒரு பெயரை வச்சுட்டு நாங்க வாழக்கூடாது ஆண்டவரே. உண்மையிலேயே நீங்க இந்த வேதாகமத்துல அழைச்சு ஆசீர்வாதத்தை நீர் பெயர் வைத்தவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் ஆண்டவரே. அதே போல நாங்க ஏதாவது துர்க்குணத்துல இருந்தா, ஒருவேளை நாங்க ஒரு பெருமைப்படுத்தவர்களா இருந்தா, ஒருவேளை நாங்க ஏமாற்றி
சம்பாதிச்சு ஏதாவது நாங்க துர்க்குணத்துல வாழ்ந்திருந்தா எங்களுடைய எல்லா பூர்வீக எல்லைகளையும் பூர்வீக காரியங்களையும் அழிச்சு போட்டு கர்த்தர் இந்த நாள்ல உண்மையான கிறிஸ்துவனா எங்களை நீங்க அடையாளம் காட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய பெத்தவங்க அடையாளம் வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய கௌரவத்தின் அடையாளம் வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய வேலையின் அடையாளம் வேண்டாம் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவனா வாழ விரும்புறேன், உமக்கு நீதிமானா வாழ விரும்புறேன்னு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகா இறக்க அன்பு தயவு நிறைந்த நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்குமா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் பெயர் கிறிஸ்தவர்களா இல்லாதபடி பேருக்கேற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிருபை இறக்கத்தை எங்களுக்கு கொடுங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெற்றோர் ஆண்டவரே, பெரியவர்கள் ஆண்டவரே, முதியவர்கள் ஆண்டவரே, சிறியவர்கள் ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் சமாதான அன்பு ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்க. வந்தவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானத்தோட சந்தோஷத்தோட திரும்பி செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.